இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த கனிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துமா. பாத்து கொஞ்சமா அடடடடா. இலே உடங்குடி வீட்டு பொம்பளை பிள்ளைங்களா அம்மியில மஞ்சள் வச்சு அரைக்கிறது பார்க்கும்போதே எப்படி சந்தோஷமா இருக்கலாம். நீ சொல்றது சரிதான் சண்முகம். எப்ப இந்த மஞ்சத்தூள்ல பாக்கெட்ல வர ஆரம்பிச்சதோ அப்பவே வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களா இந்த அம்மிகளை தூக்கி வெளில போட்டாங்க. ஏதோ பாலடைஞ்ச கோயில் சடங்கு சாங்கியம் அம்மிகளுக்கு கிடக்குது அம்பிடுத்தேன். இலே கனி, நீ என்னமா அரைக்க? உனக்கு அரைக்கலாம் வருமா? இல்ல என்ன நல்லா சம்மணம் போட்டு அரைக்கீங்க. இல்ல அங்க பாரு அத்தைய அந்த மாதிரி பொசிஷன்ல உட்காந்து அரைக்கணும்ல, அப்பதானே சுலபமா வரும். அங்க பாரு அங்க பரணி டாக்டர்மா பாரு நல்லா சாப்பிடுற மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்து அரைக்கா. சரி கமான் சீக்கிரம் யாரு நல்லா பாஸ்டா இருக்கீங்கன்னு பாப்போம். வேக வேக ஸ்லோவா அது. இல்ல ரத்னா என்ன ஸ்லோவா இருக்க பாஸ்டா? ஏல பிள்ளைய குளிச்சுட்டு தீச்சிட்டு எடுக்கிறதுக்கு மஞ்சள் துணி கட்டு வந்துருவாங்க. அவங்க தலையில வைக்கிறதுக்கு பூவும் வேப்பலையும் கேட்டு தானே எங்க? இலே வெட்டிக்கலே அண்ணே சொல்லுனே. இல்ல இந்த பூ எங்கள அண்ணே வண்டியில இருக்குனே. அண்ணே வெளியே வாடிடும்லனே, அதான் வண்டியிலே வச்சிருக்கேன். எப்போ இந்த பூவை வெளியில வச்சா வாடிடான், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இப்போ வண்டியில இருக்கட்டும். நீ வேணா போய் நெல்லு மூட்டை வேணா எடுத்துட்டு வா. நானே போய் எடுத்துட்டு வரேன், நீங்க மற்ற வேலையெல்லாம் பாருங்க. நெல்லு குத்த உழக்க வேண்டாமா? உலக்கையே எடுத்துட்டு வரேன். ஏண்டி மஞ்சள் தானே அரைக்கிற, எதுக்கு வெங்காயம் உரிக்கிற மாதிரி கண்ணுல தண்ணி வருது? என் விதியை நினைச்சேன் அழுத. இப்ப என்ன? ஏய் நிதானமா கேள்வி கேட்டா எல்லா பொம்பளைங்களுக்குள்ளயும் 1000 வருத்தம் இருக்கும்டி. உன் புருஷன் உன் கூட இல்ல, அதனால நீ ஒன்னா வாழல. என் புருஷன் என் கூடயே தான் இருக்கான், நாங்க என்ன ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோமா? அம்மா வாழ்க்கையை எடுத்துக்கோ, அதுலயும் 1000 சிக்கல். அவ்வளவு எதுக்கு? அதோ நிக்கிறாங்களே சப்த கன்னிகள், நிஜமா வாழ்ந்தவங்க தானே. 100 வருஷமா எதுக்கு கல்லா மாறி இங்கே நிக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை தாங்க முடியாம சூசைட் பண்ணதுனால தானே. அவங்க செத்தா தெய்வமா கொண்டாடுறாங்க. நமக்கெல்லாம் அப்படி கொடுப்பன எதுவும் கிடையாதுக்கா. இருக்கிறத வச்சு வாழ்றது எப்படின்னு கன்னிமார சாமியை பார்த்து கத்துக்க. அம்புட்டுதான்.